வழக்கம் போல நம்ம எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி திருவாய் மலர்ந்திருக்கிறாரு. முதல்வரை பற்றியும் நடிகை த்ரிஷாவை பற்றியும் மிக மோசமாக பேசியிருக்கிறாரு. அதுவும் ஒரு விவசாயிகள் சார்ந்த ஒரு கூட்டத்துல பேசியிருக்கிறாரு. காவிரிக்கு தண்ணி வரலன்றதுக்கு போராட போன இடத்துலதான் இவ்வளவு அசிங்கமா பேசியிருக்கிறாரு. இவர் தானான்னு சொன்னா இது ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இவங்க கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அண்ணாதுரையில ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே இப்படி ஆபாசமா பேசுறவங்க தான். இவர்களுடைய தாத்தா திரு கருணாநிதி அவர்கள் ரொம்ப மோசமா பேசியிருக்காரு, இந்திரா காந்தி எல்லாம். அதுக்கப்புறம் பாவாடை பாவாடைக்குள்ள பாரு அது இதுன்னு இவங்க பேசாத வார்த்தைகளே இல்லை பெண்களை பற்றி. அதுக்கப்புறம் இவருடைய தந்தை திரு ஸ்டாலின் அவர்களும் அந்த மாதிரிதான். அப்புறம் இவர் அதை தவிர இந்த அடிப்பொடின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும் இவங்க இதுல. அவங்க எல்லாரும் மோசமா தான் பேசுவாங்க. இந்த வெற்றி கொண்டான்னு ஒருத்தர் இருந்தாரு, நிறைய பேர். அதுக்கப்புறம் சைதை சாதிக்குன்னு ஒருத்தர் வாயை தந்தாலே கூவும். அப்புறம் இந்த பொன்முடின்னு ஒருத்தர், ஐயோ அவர் பேசினதெல்லாம் கோர்ட்டே கண்டிச்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சைதை சாதிக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டாரு. அப்ப அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு, கூவத்துல 1ஆம் நம்பர் கூவம். அந்த கூவத்தை கூப்பிட்டு வச்சு இவங்க சிறந்த பேச்சாளர் வேற பரிசெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பாட நூல் திட்டத்துல ஒருத்தரை போட்டாங்க, லியோனி, திண்டுக்கல் லியோனி. பெண்களை பற்றி மிக மோசமாக மட்டமாக பேசுவதுல முதல் ஆளு. அவருக்கு தான் நம்ம தமிழ்நாடு பாடத்திட்ட குழுல அவர் தலைவரா இருந்தாரு. இப்படி இவங்க கதைய சொல்லிக்கிட்டே போலாம். அந்த முக்தத்து ஒருத்தர் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசினார். சரி, ஆண்கள் தான் இப்படி, பெண்களாவது ஏதாவது இருப்பாங்கன்னா அந்த ஒரு சரோஜான ஒரு பொம்பளை, அது ஐயோ அது பேச்சே கேட்க முடியாது, பீப் சவுண்டு மட்டும் தான் நம்ம கேட்க முடியும், அந்த அளவுக்கு மிக மோசமாக பேசும். இப்படி பல பேரு இவங்களோட கட்சியில இருக்கிறவங்க பெண்களே கேவலமாக பேசுவதே பொழப்பா தெரிகிற ஒரு கூட்டம் இது. இவங்களை எதிர்த்து ஒரு மகளிர் அமைப்பு கூட போராட மாட்டேங்குது. இவங்க கட்சியில இருக்கிற பெண்கள், அந்த சுந்தரவழின்னு தீக்கால இருக்கிறவங்க, சல்மான் ஒரு கவிஞர், ஏன் திருமதி கனிமொழி, இவங்க எல்லாம் பெண்கள் முன்னேற்றத்தை பத்தியும் பெண்கள் விடுதலை பத்தியும் பெண்கள் கல்வியை பத்தியெல்லாம் பெருசா பேசுவாங்களே. இப்படி பெண்களை பேசுறது சரியா? ஆபாசமா? நடிகையா இருந்தா என்ன, யாரா இருந்தாலும் நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? முதல்ல உங்க கட்சிக்காரங்களை கண்டிக்க மாட்டீங்களா? இவங்க தான் பெண்களுக்கு எல்லாம் நல்லது செய்ய போறவங்க. இந்த மாதிரி கழிசடைகள் எல்லாம் கட்சியில வச்சுக்கிட்டு நீங்க எப்படி பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேச முடியும்? இந்த முதல்வருக்கே இந்த நிலைமைதான். அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி செல்வி த்ரிஷா, அவங்களுக்கே இந்த நிலைமை. நான் சாதாரண பெண்கள் நிலைமை நம்ம யோசிச்சு பார்க்க முடியல.